முன்னே காதல் செய்தாய், காதல் என்னும் பூவை நெய்தாய், நண்பன் அந்த பூவை கொய்தாய். ஓ நெஞ்சே நெஞ்சே நீ என் செய்வாய். ஓவெண்ணிலா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் கோகுலாஷ்டமி எங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா வீடியோ போடுறேன். கண்டிப்பாக இனிமேல் எடிட் பண்ணி சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. கோகுலாஷ்டமிக்கு முன்னத்து நாள் வந்துட்டு பேபிக்காக ப்ரீமிக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேங்க. இது வந்து ஹெல்த் மிக்ஸ் தான். நட்ஸ் வந்து தனியாக கொடுத்தா பேபி சாப்பிட மாட்டேங்கிறாரு, அதனால் அதை செஞ்சுருந்தேன். மக்கானா வாங்கியிருந்தேங்க. தனியாக முட்டை கொடுத்தா சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் மக்கானாவாக கொடுக்கலாம். முட்டை சாப்பிட்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்கானா கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நான் யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலைங்க. ஒரு கப் அளவுக்கு தாமரை விதை எடுத்துக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி பொடித்தோம் அப்படின்னா நல்லா பொடி பொடியாக வரணும். அந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணி வரணும். வந்ததுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நட்ஸ் ஆட் பண்ணால் போதும். என்னென்ன நட்ஸ் இருக்கோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் சோஷியல் மீடியா பார்த்தாவே மக்கானான்னு ரொம்ப ஹைப் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. பெருசாக ஒன்றும் இல்லைங்க, ப்ரோட்டீன் தான் நிறையா இருக்குது. நம்ம எக் கொடுத்தாலே போதுங்க பேபிஸ்க்கு. நம்ம அடல்ட்ஸ் வந்து பிரச்சனை இல்லை. நம்ம வந்து அப்படியே எக்கு, பருப்பு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டோம்னாவே போதும். மக்கானா எடுத்துக்கணுன்ற அவசியமே கிடையாது. இதுக்கப்புறமா கேஷ்யூ நட்ஸ் வந்து 1/2 கப் எடுத்துக்கிறேங்க. என்னென்ன நட்ஸ் ஆட் பண்ணுறோமோ எல்லாமே 1/2 கப் எடுத்துக்கலாம். நட்ஸ் எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லாவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அட்லீஸ்ட் 3 மந்த்ஸ் வரைக்கும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா முட்டை கொடுக்கும்போதோ இல்லை வந்துட்டு பால் ஊற்றி தரும்போதோ அவ்வளோ அடம் பிடிக்கிறாரு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் நான் இந்த மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. போன்விட்டா நம்ம கடையில் வாங்கி குடித்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. கேஷ்யூ நட் வறுத்ததுக்கப்புறமா பாதாம் 1/2 கப் சேர்த்துக்கிறேன். இது கூட பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம். இது கூட அவல் இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆஸ் ஆஃப் நவ் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். ஓட்ஸ் இருந்துச்சு, இதை வந்து 3/4 கப் அளவுக்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுவும் பொடிஞ்சு வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுக்கணுங்க. இது மட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா சீக்கிரமாக கருப்பாயிடுது. இதனோட ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அதனோட சீடு மட்டும் சேர்த்துட்டு அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அப் டு 1 இயர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் மட்டும் சேர்த்தா போதும். நான் வந்துட்டு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆஃப்டர் 1 இயர் இருக்க பேபிஸ்க்கு வந்துட்டு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். பிஃபோர் 1 இயர் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி பவுடர் கொடுக்கறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்க. ஏன்னா ஃபுல்லாகவே ப்ரோட்டீன்ஸ் தான் நிறையா இருக்குது. ஆக்சுவலாக ப்ரோட்டீன் பவுடர் வந்து 1 இயர் இருக்க பேபிஸ்க்கு வந்துட்டு அவாய்ட் பண்ண தான் சொல்லுவாங்க. கொஞ்சமாக கொடுக்குறதுனா கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக கேஷ்யூ நட்ஸ் மட்டுமே தனியாக பவுட்ரு பண்ணி கொடுக்கறது, இல்லை பாதாம் மட்டுமே தனியாக பவுட்ரு பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி கொடுக்கலாங்க. இந்த மாதிரி மொத்த கலவையாக போடும்போது ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இதுக்கப்புறமா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை வந்து சளிச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா குடிக்கும்போது அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் பால் குடிக்கும்போது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக டிப் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தாங்க. வேலை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயும் 1 hour கிட்ட மேலேயே ஆயிடுச்சு. கோகுலாஷ்டமிக்கு முன்னத்து நாள் இதை செஞ்சுருக்கணுமா அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். அந்தளவுக்கு தாங்க இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஒர்த் இட். அந்த அளவுக்கு தாங்க இருந்துச்சு. பேபி வந்து இப்போ நல்லாவே பால் குடிக்கிறாரு. இதனால போன்விட்டா என்ன டேஸ்ட்டில் இருக்கோ அதே டேஸ்ட்டில் இருக்குங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. இது கூட கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வந்து கொடுக்குறேன். நாட்டு சர்க்கரை இல்லாமையும் கொடுக்கலாம். கொக்கோ பவுடர் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு நான் 1 ஸ்பூன் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறதா கூட ஆட் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்குது. நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் டிப் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாமே கலந்து ஒரு பாட்டில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்டோர் பண்ணியிருக்கேங்க. கொஞ்சமாக மட்டும் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வேஸ்ட்டான பவுடரு. இதை வந்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கூட குடிக்கலான்றதுக்காக தனியாக ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா பேபிக்கு நாங்கள் வேஷம் போட ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டே என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்றது எல்லாமே இப்போ போட்டோம் அப்படின்னா போர் அடிக்குன்றதுக்காக நடுவில் ஆட் பண்ணியிருக்கேங்க. பேபிக்கு வந்துட்டு கிருஷ்ணர் வேஷம் போட்டது ஃபஸ்ட்டு டைம் போடும்போது அவ்வளோ கோஆப்ரேட்டிவ் பண்ணல. ஏன்னா அப்போ தான் 7th month ஆயிடுச்சு. அப்போ பெருசாக கோஆப்ரேஷனே இல்லைங்க. உட்காந்து தான் பழகியிருந்தார். நாங்கள் அப்படியே அவரை நிற்க வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு வந்திருந்தோம். இப்போ கையில் போடுறது வந்துட்டு ஸ்ப்ரிங் மாதிரி இருந்துச்சுங்க. எவ்வளோ பெரிய பேபிஸ் கூட போட்டுக்கலாம். கை பெருசு சிறுசெல்லாம் கணக்கு இருக்காது. நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கையோடையே போகுது அவருக்கு. நான் ஏன் மொபைல் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அவர் வந்து ஜுவல்ஸோட விளையாண்டுருவாருங்க. ஆல்ரெடி விளையாண்டு ஒரு பீஸை வந்து கட் பண்ணிட்டாரு. அதுக்கு நான் எங்கள் அம்மாட்ட திட்டு வாங்கினேன்.
செகண்ட் கிருஷ்ண ஜெயந்தி அப்போ வந்துட்டு நான் என்னென்ன கிட்ட போட்டிருக்கனோ அது வந்துட்டு ஒரு ஃபோட்டோவில் ஒரு கிளிப்பில் கூட வந்து மிஸ் ஆகிட்டே இருக்கும். எல்லாத்தையும் கழட்டி கழட்டி போட்டிருந்தாரு. அவருக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு போல். அதனால் இந்த வாட்டி நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. அதனால் மொபைல் வந்து கொடுத்துட்டேங்க. அதனால் பொட்டு வைக்கும்போது அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்பப்போ கொஞ்சம் முகம் சுழிச்சாரு. அப்புறம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஏதோ பண்ணுங்க, எனக்கு மொபைல் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டார். அதனால் நாங்கள் ஃபுல்லாக பண்ணிட்டோம். இந்த வாட்டி பண்ண மாதிரி நான் போன 2 இயர்ஸில் வந்து நான் பண்ணவே இல்லைங்க. ஃபஸ்ட்டு கிருஷ்ண ஜெயந்தியோ செகண்ட் கிருஷ்ண ஜெயந்திக்கோ நான் அந்த மாதிரி பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இவ்வளோலாம் பண்ண முடியல. கையில் போடுறது, காலில் போடுறது எல்லாமே போட முடியல. ஆனால் இந்த வாட்டி எல்லாமே போட்டு ரொம்ப திருப்தியாக பண்ணியிருந்தோம். ரொம்பவே க்யூட்டாக இருந்தார். அடுத்த வாட்டி வந்து ராதை கிட்ட போடணும்னு நினச்சிருக்கேங்க. மேபி ஹேர் வந்து கொஞ்சம் பெருசாக வளர்த்துட்டு போடலான்னு நினைக்கிறேன். போட்டதுக்கப்புறமா வளைச்சி பிரச்சனை ரொம்ப ஃபோட்டோஸு வீடியோஸுன்னு எடுத்து அவர் ஒரு வழி பண்ணிட்டோம். ஆனால் ஜுவல்ஸ் வந்து காப்பாற்றிட்டேங்க இந்த வாட்டி. போன வாட்டி வந்து ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ வந்து ஏதோ வச்சு சமாளிச்சிட்டோம். நீங்கள் எப்படி போட்டிருந்தீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா அவரை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேலை தாங்க. அது வந்து 2 செகண்ட் வேலை தான். வீட்டில் காலில் வந்து மாவில் வச்ச உடனே குப்பைன்னு சொல்லிட்டே இருந்தார். கீழே நடக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ கூட நாங்கள் மொபைல் வச்சுட்டு அவரை வந்து நடக்க வச்சுட்டேங்க. சரி வேறு வழி இல்லை அப்படின்றதுக்காக தான். இதுக்கப்புறமா கிருஷ்ணர் எப்படி அலங்காரம் பண்ணலாம் அப்படின்ற வந்து கொஞ்சம் ட்ரையல் பார்த்துட்டு இருந்தேன். டேபிள்லாம் எப்படி வைக்கலாம் அப்படின்றது. இந்த கிளிப் வந்துட்டு கோகுலாஷ்டமி அன்றைக்கி மார்னிங்கே எடுத்ததுங்க. ஒரு 8 o'clock சம்திங் அந்த மாதிரி. மார்னிங் வந்து டிஃபன் செஞ்சு முடிச்சுட்டு இந்த வேலை தான் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறமா தான் ஈவினிங் போல் தான் பிரஜனுக்கு வந்து கெட்டப் போட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு எப்படிலாம் டேபிள் வந்து செட் பண்ணமோ அது எல்லாமே செட் பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு பெருசாக கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா கூட இந்த மாதிரிலாம் பண்ணும்போது எனக்கு ஒரே காம் ஃபீலிங்காக ஒரு மாதிரி பாசிட்டிவாக தோணுங்க. இந்த மாதிரி அலங்காரம் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு எப்படி அப்படின்றது சொல்லுங்கள். துளசி மாலை தாங்க போடணும்னு நினச்சிருந்தேன். துளசி வந்து கிடைக்கல. இட்லி பூ வந்து கிடச்சிருந்துச்சு. அதை வந்து குட்டி குட்டியாக கோர்த்தியாக எடுத்துக்கிறேன். ஸ்டாச்சு ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி கோர்த்து எடுத்திருக்கேன். வீடியோ ரொம்ப பெருசாக போகுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு போர் அடிச்சது அப்படின்னா ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் அவுட்புட் பார்க்க ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப மெனக்கெட்டு பண்ணோம் அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி மெனக்கெட்டுறது வந்துட்டு ரொம்பவே நல்லா பண்ணுவேன். சர்ப்ரைஸ் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி அலங்காரம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப சாப்பிடாம கூட நான் வந்து பண்ணுவேன். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பிடிக்குமா அப்படின்றது சொல்லுங்கள். பெருசாக கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா கூட இந்த மாதிரிலாம் நான் பண்ணிகிட்ருப்பேன். வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து இருக்கும். நமக்கு வந்து அப்படியே பொறுமையாக செய்யும்போது நம்மளே கொஞ்சம் வந்து அமைதியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். உங்களுக்கு எப்படி அப்படின்றது சொல்லுங்கள். இதுக்கப்புறம் டேபிள்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஷால் வந்துட்டு கலராக போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு ஸ்டாச்சு வச்சுட்டு பூ வச்சு எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு மிஸ் ஆகிற மாதிரி தோணுச்சு. அதனால் பின்னாடி வந்து ஸ்ட்ரிப் லைட்டு வந்து போட்டிருக்கேங்க. போட்டதுக்கப்புறமா அவுட்புட் வேறு லெவலில் இருந்துச்சு. காத்தடமே பதியாது கடல் தீவு அவள்தானே, அதன் வாசனை மணலில் பூச்செடியாக நினைத்தேன். கேட்டதுமே மறக்காத மெல்லிசையும் அவள்தானே, அதன் பல்லவி சரணம் தெரிந்து மௌனத்தில் நின்றேன். ஒரு கரையாக அவள் இருக்க, மறுகரையாக நான் இருக்க, இடையில் தனிமை தழும்புதே நதியாய். கானல் நீரில் மீன் பிடிக்க கைகள் நினைத்தால் முடிந்திடுமா? நிகழ்காலம் நடுவே வேடிக்கை பார்க்கிறதே. படைக்கிறதுக்காக உப்புட்டு செஞ்சுருந்தேங்க. இது கூட பால் கோவாவும் செஞ்சுருந்தேன். இதனோட வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள். நான் டீட்டெயிலாக லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அங்கங்கே கிளிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதில் ஆல்ரெடி வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு. இது வந்துட்டு 2-3 வாட்டி 2-3 பேட்சாக சுட்டி எடுத்துக்கிட்டேன். எந்த அளவுக்கு மெல்லிசா சுடுறோமோ அந்தளவுக்கு இது நல்லாயிருக்கும். ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் தடியாக இருக்க மாதிரி சாப்பிடுவார். நான் வந்து மெல்லிசா இருக்க மாதிரி எனக்கும், தடியாக இருக்கிறது அவருக்கும் செஞ்சுருந்தேன். ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு.
இந்த மாதிரி ஏதாவது அக்கேஷன்ஸ் வரும்போது மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் வந்து செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. இல்லை அப்படின்னா எப்போவாவது பாயாசம் அப்படின்னு ரொம்ப போர் அடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இதுக்காகவே ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது இப்போல்லாம். நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது வந்து சொல்லுங்கள். பால்கோவா நல்லா டேஸ்டியாக வரணும் அப்படின்னா இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடிக்கடி கலந்து விடாமல் நல்லா ஏடு கட்டி வந்ததுக்கப்புறமா கலந்து கலந்து விடுங்க. அப்போ வந்து நல்லா திரியாக நிறையா மேலே நிற்கும். அப்போ வந்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டிப் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமா எல்லாமே படைச்சிட்டு சாம்பிராணி ஏற்றி வச்சு நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா ஹஸ்பண்டுக்கு வந்து கேக் கட் பண்ணியிருந்தோங்க. அது கொஞ்சம் பர்சனலாக இருந்ததுனால அதெல்லாம் ஆட் பண்ணல. கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் கேக் வாங்க போனது, வாங்கிட்டு வந்தது இது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க போனது வந்து 1 வீக் முன்னாடியே நாங்கள் போய் சொல்லிட்டோங்க. சொல்லிவிட்டு இது எல்லாமே சர்ப்ரைஸாக பண்ணுறதுனால ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு பேபியை வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஃபேஸில் ரொம்ப டயர்டாக இருக்கும். ரிட்டர்ன் வரும்போது இந்த பேர்ல் ஹேங்கிங்ஸ் பேபிக்காக வாங்கியிருந்தேன், கையில் போடுறது. இது கூட இந்த ஸ்டாச்சு வாங்கியிருந்தேங்க. போன வாட்டி வாங்கின ஸ்டாச்சு வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். இதை விட கொஞ்சம் பெருசாக வாங்கியிருக்கேன். கிளிப்ஸ் வந்துட்டு ₹10 ₹20 அந்த மாதிரி கிடச்சிது. அதெல்லாம் வாங்கியிருந்தேன். என்னதான் கிளிப் வாங்கினாலும் சீக்கிரமாக உடஞ்சி போகிற மாதிரி இருக்குது. மேபி ஹேர் வந்து பெருசாக இருக்கனால அப்படி இருக்கா, இல்லை நம்மளாவே வேணும்னே உடைக்கிறோமான்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்களா நீங்களா அப்படின்றது சொல்லுங்கள். ஏன்னா வீடியோவில் நிறைய வாட்டி கிளிப்ஸ் வாங்குகிற வீடியோ தான் போட்டிருப்பேன். மேபி இதை விட காஸ்ட்லியாக வாங்கினா நல்லா இருக்குமா என்னன்றது தெரியல. அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து மேக்ஸிமம் ₹20 ₹25க்கு வாங்குறேன்னு நினைக்கிறேன். கேக் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா கேக் கட் பண்ணி முடிச்சாச்சு. என்ன சர்ப்ரைஸ்லாம் பண்ணேன் அதெல்லாம் பெருசாக காட்டலைங்க. கேக் கட் பண்ணது அதெல்லாம் கூட நான் ஷார்ட்ஸில் மட்டும்தான் ஆட் பண்ணேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்ணே கண்ணே காதல் செய்தாய், காதல் என்னும் பூவை நெய்தாய், நண்பன் அந்த பூவை கொய்தாய். ஓ நெஞ்சே நெஞ்சே நீ என் செய்வாய். ஓ வெண்ணிலா இருவானிலா நீ. ஓ நண்பனே